பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6 அல் அன்ஆம் 93லேருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றை எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு உங்களை தொடக்கத்தில் நாம் படைத்ததை போன்று தனியாக நம்மிடம் வந்து விட்டீர்கள். உங்களில் இணை கடவுள்கள் என நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த உங்கள் பரிந்துரையாளர்களை உங்களுடன் நாம் காணவில்லையே. உங்களுக்கிடையில் தொடர்பு அறுந்துவிட்டது. நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தவை உங்களை விட்டும் மறைந்துவிட்டன என அல்லாஹ் கூறுவான். தானிய வித்துக்களையும் பழங்களின் விதைகளையும் அல்லாஹ்வே பிளக்க செய்வான். உயிரற்றத்திலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான். உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துபவன் அவன்தான் அல்லாஹ். நீங்கள் எவ்வாறு திசை திரும்பப்படுகிறீர்கள்? அவன் வைகரை பொழுதை வெளிப்படுத்துபவன். இரவை நிம்மதியளிப்பதாகவும் சூரிய சந்திரனை காலக்கணக்காகவும் ஆக்கினான். இது மிகைத்தவனான நன்கறிந்தவனின் ஏற்பாடாகும். தரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் நீங்கள் வழியறிந்த கொள்வதற்காக அவனை நட்சத்திரங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினான். அறிந்து கொள்ளுங்கள், சமுதாயத்திற்காக சான்றுகளை விவரித்துள்ளோம். அவனை உங்களை ஒரே ஒரு மனிதனிலிருந்து உருவாக்கினான். ஒவ்வொருவருக்கும் தங்கும் இடமும் ஒப்படைக்கப்படும் இடமும் உண்டு. விளங்கிக் கொள்ளுங்கள், சமுதாயத்திற்காக சான்றுகளை விவரித்துள்ளோம். அவனை வானிலிருந்து மலையை இறக்கினான். அதன் மூலம் அனைத்து வகையான தாவரங்களையும் வெளிப்படுத்தினோம். அதில் பசுமையானவற்றை முளைக்க செய்து அவற்றிலிருந்து அடுக்கு அடுக்காக அமைந்த தானியங்களை வெளிப்படுத்துகிறோம். பேரிச்ச மரத்தின் பாளைகளில் தாழ்வாக தொங்கும் பழக்குலைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒத்ததாகவும் மாறுபட்டதாகவும் அமைந்த சைத்தூன் மற்றும் மாதுளையையும் வெளிப்படுத்துகிறோம். அது பயனளிக்கும் சமயத்தில் அதன் பயனையும் அது கனிவதையும் கவனியுங்கள். நம்புகின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. ஜின்களை அல்லாஹ்வே படைத்திருக்கும் நிலையில் அவற்றை அவனுக்கு இணைகளாக ஆக்கிவிட்டனர். அறிவின்றி அவனுக்கு மகன்களையும் மகள்களையும் கற்பனை செய்கின்றனர். அவன் தூயவன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் உயர்ந்தவன். அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அவனுக்கு மனைவியோ இல்லாத போது எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான். அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன். அவனே அல்லாஹ், உங்கள் இறைவன். அவனை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எனவே அவனையே வணங்குங்கள். அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் பொறுப்பாளன். பார்வைகள் அவனை அடையாது, அவனே பார்வைகளை அடைகிறான். அவன் நுட்பமானவன், நன்கறிந்தவன். உங்கள் இறைவனிடமிருந்து ஆதாரங்கள் உங்களிடம் வந்துவிட்டன. யார் சிந்திக்கிறாரோ அது அவருக்கே நல்லது. யார் குருடராகிவிட்டாரோ அது அவருக்கே எதிரானது. நான் உங்களை பாதுகாப்பவன் அல்ல என்று நபியே கூறுவீராக. அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வாறே சான்றுகளை விவரிக்கிறோம். நீர் பிறரிடம் பாடம் படித்துள்ளீர் என அவர்கள் கூறுவதாலும் அறிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு அதை நாம் தெளிவுபடுத்துவதற்காகவுமே இதை செய்கிறோம். நபியே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக. அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. இணை வைப்பவர்களை புறக்கணித்து விடுவீராக.
அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இணை வைத்திருக்க மாட்டார்கள். உம்மை அவர்களின் பாதுகாவலர்களாக நாம் ஆக்கவில்லை. நீர் அவர்களுக்கு பொறுப்பாளரும் அல்ல. அல்லாஹ்வையின்றி அவர்கள் யாரை பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களை திட்டாதீர்கள். இதனால் அவர்கள் அறிவின்றி பகைமையால் அல்லாஹ்வை திட்டுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களின் செயலை அலங்கரித்து காட்டினோம். பின்னர் அவர்கள் தமது இறைவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அவர்களுக்கு அப்போது அவன் அறிவிப்பான். தங்களிடம் ஓர் அற்புதம் வந்தால் அதை நம்புவதாக அல்லாஹ்வின் மீது உறுதியிட்டு சத்தியம் செய்கின்றனர். அற்புதங்கள் யாவும் அல்லாஹ்விடமே உள்ளன என்று கூறுவீராக. அது நிகழ்ந்தாலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு எது அறிவிக்கும்? அவர்கள் முதலில் இவ்வேதத்தை நம்பாததை போன்றே அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் புரட்டுவோம். தமது வரம்பு மீறலிலிருந்து தடுமாறும்படி அவர்களை விட்டுவிடுவோம். நாம் அவர்களிடம் வானவர்களை இறக்கி வைத்தாலும் இறந்தவர்களை அவர்களுடன் பேசினாலும் அனைத்து பொருட்களையும் அவர்களின் கண்ணெதிரே நாம் ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களை எதிரிகளாக ஆக்கியுள்ளோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றுவதற்காக அலங்கார சொற்களை கூறுகின்றனர். உமது இறைவன் நாடியிருந்தால் இதை செய்திருக்க மாட்டார்கள். அவர்களையும் அவர்கள் கற்பனை செய்பவற்றையும் விட்டு விடுவீராக. மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் அதன் பக்கம் சாய்ந்து அதை திருப்பிக் கொள்வதற்காகவும் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதையே தொடர்ந்து செய்வதற்காகவும் இவ்வாறு அறிவிக்கின்றனர். அல்லாஹ் இவ்வேதத்தை தெளிவுபடுத்தப்பட்டதாக உங்களுக்கு அருளியிருக்கும் போது அவனையின்றி மற்றவரை நீதிபதியாக எடுத்துக்கொள்வேனா என்று நபியை கேட்பீராக. நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இது உமது இறைவனிடமிருந்து உண்மையுடன் அருளப்பட்டதுதான் என்பதை அறிகின்றனர். எனவே சந்தேகிப்போரில் ஒருவராக ஆகிவிடாதீர். உமது இறைவனின் வாக்கு உண்மையாலும் நீதியாலும் முழுமையாகிவிட்டது. அவனது வார்த்தைகளை மாற்றுபவர் எவருமில்லை. அவன் செவியேற்பவன் நன்கறிந்தவன். பூமியில் இருப்பவர்களில் பெரும்பான்மையினருக்கு நீர் கட்டுப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் உம்மை வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் ஊகத்தை தவிர எதையும் பின்பற்றவில்லை. அவர்கள் கற்பனை செய்வோர் தவிர வேறில்லை. உமது இறைவன் தனது வழியை விட்டும் தவறியவர் யார் என்பதை மிக அறிந்தவன். அவன் நேர்வழி பெற்றவர்களையும் மிக அறிந்தவன். அவனது வசனங்களை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவற்றையே உண்ணுங்கள். அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை உண்ணாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எதில் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டீர்களோ அதை தவிர அவன் உங்களுக்கு தடுத்தவற்றை விவரித்து கூறியுள்ளான். அதிகமானோர் அறிவின்றி தமது சுய விருப்பத்தினால் மக்களை வழிகெடுக்கின்றனர். உமது இறைவன் வரம்பு மீறியவர்களை மிக அறிந்தவன். பாவத்தில் பகிரங்கமானதையும் அந்தரங்கமானதையும் விட்டுவிடுங்கள். யார் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் சம்பாதித்து வந்ததற்காக கூலி கொடுக்கப்படுவார்கள். அறுக்கும்போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாததை உண்ணாதீர்கள், அது பாவம். உங்களுடன் வாக்குவாதம் செய்யுமாறு ஷைத்தான்கள் தமது நண்பர்களை தூண்டுகின்றனர். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் நீங்களும் இணை வைப்பவர்கள்தான். இறந்துவிட்ட ஒருவனை நாம் உயிர்ப்பித்து அவனுக்கு ஒளியையும் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கிடையில் அவன் நடமாடுகிறான். அவனும் இருள்களில் சிக்கி அதிலிருந்து வெளியேற இயலாத மற்றொருவரும் சமமானவர்களா? இவ்வாறு இறை மறுப்பாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அலங்காரமாக காட்டப்பட்டுள்ளன. இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் அதில் உள்ள குற்றவாளிகளில் பெரும் புள்ளிகளை அங்கு சதி செய்வதற்காக ஏற்படுத்தியுள்ளோம். அவர்கள் தங்களுக்கே சதி செய்து கொள்கிறார்கள். ஆனால் இதனை அவர்கள் உணரமாட்டார்கள். அவர்களிடம் ஏதேனும் ஒரு வசனம் வந்தால் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் எங்களுக்கும் கொடுக்கப்படும் வரை அதனை நாங்கள் நம்பவே மாட்டோம் என கூறுகின்றனர். தனது தூதுவத்தையும்
எங்கு வைத்து வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். குற்றவாளிகளுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ்விடமிருந்து சிறுமையும் கடும் வேதனையும் வந்தடையும். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவரது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்துகிறான். யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவரது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவரை போன்று இறுக்கமாகவும் நெருக்கடியாகவும் ஆக்கிறான். இவ்வாறே அல்லாஹ் இறை நம்பிக்கையில் கொள்ளாதவர்கள் மீது வேதனையை ஏற்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.